ஒருத்தருக்கு ஒரே ஒரு பேஷன் தான் இருக்கணும்னு கிடையாது. ஒன்றிற்கும் மேற்பட்டதாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கதை இல்லாம நேரா டாபிக் உள்ள குதிக்கிற இந்த பதிவு. பிடிக்காத வேலையா? பேஷனேட்டா ஒர்க் பண்ணுங்க. இல்ல உங்க பேஷன் எதுவோ அதையே வேலையா எடுத்துட்டு பண்ணுங்கன்னு நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறோம். இந்த பேஷன்னா என்ன? டிக்ஷனரியில வேட்கைன்னு போட்டிருக்கு. இந்த வார்த்தையை ஏதோ ஒரு பாட்டில் தான் நான் கேட்டிருக்கேன். பேஷன்னாலும் புரியல, வேட்கைனாலும் புரியல அப்படிங்கிற கூட்டத்தில் நானும் ஒருத்தி. வேட்கை என்பது வலிமை நிறைந்த உணர்வு. பெரும்பாலும் கட்டுப்படுத்தலுக்கு எளிதல்லாத அழுத்தமான தீவிரமிக்க ஒரு உணர்வு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பாடவே தெரியாது, ஆனால் பாடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் எதை பற்றியும் யோசிக்காம பாடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பாடுவது ஆசையை தாண்டி, ஹாபிங்கிறத தாண்டி ஒரு கம்பெனி இமோஷனாக இருக்கு இல்லையா? இதுதான் பேஷன். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கே நமக்காகன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நம்மளை பற்றி கொஞ்சம் ஆராய்ஞ்சு கவனிச்சோம்னா, கன்ஸ்ட்ரக்டிவாக எந்த விஷயத்தை பற்றி நேரம் போகிறதே தெரியாமல் நம்ம யோசிக்கிறோம், ரசித்து செயல்படுறோம். அடுத்தவங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் ஆரம்பத்தில் டிஸ்கரேஜிங்காக சோர்ந்துட்டா கூட பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பி அதே விஷயத்தில் நாட்டத்தை செலுத்துகிறோமா? முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸை திருத்தி செயல்பட முற்படுறோமா? அதை பேஷன்னு சொல்லலாம். பேஷனை எப்படி வளர்த்துக்கிறது? பாடுவதே உதாரணமாக எடுத்துக்கலாமே. பாட்டு பிடிக்கும், ஆனால் எனக்கு அது ஒரு ஹாபி தான், கரியராக சூஸ் பண்ணுற அளவெல்லாம் இல்லை. நல்லா பாடுறீங்க அப்படின்னு யாராச்சும் சொன்னால் அதில் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அப்படின்னு சொன்னால் சிங்கிங் உங்கள் பேஷனாக இருக்க வாய்ப்பு கம்மி. பட் அதுக்கு ரிவார்ட் கிடைக்கும், பிடிச்ச வேலை, அதுக்கு இன்கம் அப்படின்னா ஒருவேளை நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். நம்மளுடைய பேஷன் எடுத்த உடனே வருமானம் தரக்கூடியதாக பெரும்பாலும் அமைவது இல்லை. தேர் ஆர் எக்ஸம்ஷன்ஸ், ஆனால் இல்லை என்பது உண்மை. ப்ரொஃபஷன்னா இன்கம் முக்கியம் இல்லையா? ஸோ பேஷனை ப்ரொஃபஷனாக ஆக்கணும்னா அதுக்கு கற்றல், விடாமுயற்சி, படைப்பாற்றல், அனுபவம், விளம்பரப்படுத்துதல்னு நிறைய உரங்கள் தேவை. இதையெல்லாம் வகைப்படுத்தி பயிற்சித்தால் ஒரு நாள் உங்கள் உள்ளீடுகளுக்கேற்ற வெளியீடுகளாய் பேஷனை ப்ரொஃபஷனாக மாற்றலாம். சில விருப்பம் இல்லாத வேலையில் இப்போ இருக்கலாம். இப்போ இருக்க இந்த துறையிலையும் மேலே சொன்ன அத்தனை ஹைரார்கியையும் தாண்டி தான் இன்னைக்கு ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சா உங்களுக்கு மனசு இருந்தா உங்கள் பேஷனை ப்ரொஃபஷனாக்க முயன்று பாருங்கள்.